திருமண பொருத்தத்தில் இரு ஜாதகர் கூட்டு நன்மை தீமை அப்படிங்கிற தலைப்பில் அவர் GKIனுடைய ஸ்டூடெண்ட்டு அவர் இப்போது இந்த தலைப்பில் பேசவிருக்கிறார். அவரை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். திருச்செங்கோடு நகரில் நவசக்தி ஜோதிட குழு நடத்தும் 16வது கருத்தரங்கில் கலந்து கொண்டு இதுகாரும் உரையாற்றிய ஜோதிட வல்லுநர்களுக்கும் இதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நண்பர் வேலு சிவா அவர்களுக்கும் இனியதொரு மாலை வணக்கத்தை கூறிக்கொண்டு என்னுடைய குருநாதர் GKIவின் பொற்பாதங்களுக்கு வணக்கத்தை செலுத்தி இன்றைக்கு மக்களிடம் உள்ள மிக தலையாய ஒரு தொந்தரவு பிரச்சனை என்று கேட்டால் திருமண பொருத்தம். எனக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா, ஆன கல்யாணம் நிலைக்குமா நிலைக்காதா, இந்த தொந்தரவு, இந்த 7ஆம் இட தொந்தரவு பல்வேறு பிரச்சனைகளை எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. கணவனா இருந்தா மனைவி, மனைவியா இருந்தா கணவன், இப்படி ஏகப்பட்ட தொல்லைகளுக்கு இடையில் இன்றைய சமூக கட்டமைப்பில் புறையோடி கொண்டிருக்கும் திருமண பொருத்தம், இந்த திருமண பொருத்தத்தில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்களை இந்த கருத்தரங்கில் இப்பொழுது காணலாம். ஐயா, இன்னைக்கு பொருத்தம் பார்க்கிறது ஜோதிடர்களுக்கு நிறைய இடத்துல ஜோதிடர் எழுதியே போட்டுருவாங்க, திருமண பொருத்தம் இங்கு பார்க்கப்பட மாட்டாது. ஏனென்னா அந்த பொருத்தம் பார்க்கறதுல அவ்வளவு சிக்கல் உண்டு. எத்தனை பேர் உட்கார்ந்து டிஸ்கஷன் பண்ணி பொருத்தம் போட்டாலுமே அங்கே ஒரு சிக்கல் உருவாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சரி, அப்படிப்பட்ட சப்ஜெக்ட் நீங்க ஏன் பேசுறீங்க அப்படின்னா, ஆமா இருக்கு. இந்த நவீன உலகத்தில் திருமண பொருத்தத்தை பொறுத்தவரை அன்றைய காலகட்டத்தில் தாய் தந்தையரை பார்த்து முடிவு செய்யப்பட்ட வரன் வதுவை திருமணம் செய்வது அந்த காலம். ஆனால் இந்த காலம் அப்படி அல்ல. அந்த குறிப்பிட்ட பெண்ணுக்கும் அந்த குறிப்பிட்ட பையனுக்கும் எந்த அளவுக்கு அவர்கள் தேர்ந்தெடுக்கும் அந்த தனது மணாலனையை உறுதிப்படுத்தும் தன்மை இருவருக்கும் இந்த காலகட்டத்தில் வித்தியாசமான அணுகுமுறை. அப்படி ஒரு சில அணுகுமுறைகளில் ஜோதிடர்களாகிய நாம் செய்ய வேண்டிய ஒரு சில அந்த கிரக பார்வைகள், இணைவுகள், அதை பொருத்தி பார்த்தாலே போதும் சரியாக இந்த திருமண பொருத்த விஷயத்தை கையில் எடுத்து தெளிவாக சொல்ல முடியும் என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. எனது குருநாதர் GKIவின் மிக தேர்ந்த தெளிந்த திருமண பொருத்தம், நடைமுறை திருமண பொருத்தம் என்ற ஒரு அற்புதமான முறை. திருமண காரகிரகங்கள், பெண்ணுக்கு செவ்வாயும் ஆணுக்கு சுக்கிரனும், இந்த காரக கிரக உறவுகளை ராகு கேதுக்கள் மற்றும் 7ஆம் இட அதிபதி ராகு கேதுக்கள், இந்த தொந்தரவு இல்லாமல் இருந்தாலே போதும் 50% திருமண பொருத்தத்தை முடிவு செய்ய ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் ஆணுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு பார்த்துவிட்டால் அந்த பெண்ணை தாராளமாக தேர்ந்தெடுக்கலாம், எந்தவித தயக்கமும் தேவையில்லை. அதேபோல் ஆணுடைய குரு பெண்ணுடைய செவ்வாயையும் சந்திரனையும் பார்த்துவிட்டால் மிக நேர்த்தியான உறவு முறையில் அவர்கள் கிட்டத்தட்ட தனது வாழ்க்கையில் முழுமையாக குடும்பத்தை நடத்தி விடுவார்கள். இந்த திருமண பொருத்தத்தில் நட்சத்திர பொருத்தம் என்பது வெறும் 10 மார்க் என்று ஐயா சொல்லுவார். உறுதியாக நட்சத்திர பொருத்தமே இல்லாமல் கிரக பொருத்தத்தை மட்டுமே பார்த்து திருமணம் செய்த காலங்களும் உண்டு. இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற கிட்டத்தட்ட 70s 80s அந்த நண்பர்கள் நிறைய பேருக்கு நட்சத்திர பொருத்தமே இருக்காது. ஆனால் அந்த கிரக பொருத்தத்தில் சிறப்பாக குழந்தைகளை பெற்றெடுத்து திருமண வாழ்வில் உயர்ந்து அந்த குழந்தைகளும் நல்ல முறையில் கல்வி கற்கக்கூடிய நிலையை இப்போது நாம் பார்க்கலாம். அதாவது உதாரணத்துக்கு ஆணுடைய கும்பராசி, பெண்ணுடைய கன்னிராசி, நட்சத்திர பொருத்தம் வருமா? உத்தரத்துக்கும் அவிட்டத்துக்கும் வெறும் 4.5 பொருத்தம் தான். ஆனால்
கிரக பொருத்தத்தை, கட்ட பொருத்தத்தை பார்த்தீங்கன்னா சூப்பரா மிதுனத்தில் குரு, பெண்ணுக்கு, ஆணுக்கு கும்பராசி, இந்த தனுசு கட்டத்தில் செவ்வாய், ஆணுடைய சந்திரனையும் செவ்வாயும் குரு பார்வையில் சிறப்பாக திருமணம் முடிந்து அவரது குழந்தைகள், ஒரு குழந்தை மருத்துவ கல்வியிலும் இன்னொரு குழந்தை நீதித்துறையிலும் செவ்வனே தனது திறமையை ஜொலித்துக் கொண்டிருக்கிற வேளையில் அப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்பு கொண்ட தம்பதிகளுக்கு அழகான குழந்தைகள் பெற்று வாழ்ந்து வருகிறார்கள் என்பதே உண்மை. சரி, அதுக்கடுத்தது இந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை ராகு கேதுக்கள் கபலீகரம் செய்துவிட்டால் அங்கே சொல்லனா தெய்யம், அந்த குடும்பத்தில் எப்பொழுது பார்த்தாலும் சண்டை சச்சரவு. அந்த அமைப்பில் பரிகாரமாக அந்த 7ஆம் இட அதிபதி நின்ற வீட்டதிபதி திரிகோணங்களிலோ அல்லது நல்ல குருவின் பார்வையிலோ இருந்துவிட்டால் வரக்கூடிய சிரமங்கள் சற்றே அந்த சிரமத்தை குறைத்து, சிரமம் இருக்காமல் இருக்காது, அந்த சிரமத்தை குறைத்து ஓரளவுக்கு நன்மை பயக்கூடிய அமைப்பை அந்த தம்பதிகளுக்குள் வழங்கி விடுகிறது. இன்னொன்னு, பெண்ணுக்கு இருக்கக்கூடிய செவ்வாய் ராகு கேது இருக்கிறதுலேயே ஒரு மிக மிக மோசமான தன்மையை அந்த பெண்களுக்கு தனது குழந்தைகளுக்காகவே வாழக்கூடிய கட்டாயத்தை ஏற்படுத்தி கணவரால் நிம்மதியில்லா வாழ்க்கையை கொடுத்து இன்றைய சமூகத்தில் மிக மிக நிறைய பெண்கள் ஜாதகம் நான் பார்க்கும் கிட்டத்தட்ட ஒரு 10க்கு ஒரு 7-8 ஜாதகங்கள் செவ்வாய் ராகு கேது கூட நினைவு. அந்த கணவர் சரியாக ஒத்துழைப்பு கிடையாது, சம்பாதிப்பு கிடையாது. அந்த பெண் சம்பாதிச்சு வீட்டையே நடத்துகிறாள். அப்பொழுதும் அந்த கணவர் அவருடைய உழைப்பிலிருந்து ஒரு பைசா கொடுக்காமல் அந்த பொண்ணையே மிகவும் கீழ்த்தரமாகவும் அந்த பெண்ணை அடிமையாகவும் நடத்தக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது அந்த கிரக நினைவின்படி பலன் சொல்லப்படுகிறது. ஒண்ணு. அதுக்கடுத்தது பெண்ணுக்கு சுக்கிரன் ராகு என்பதை விட ஆணுக்கு சுக்கிரன் ராகு இணைவு. இது கிரக சேர்க்கை, கிரக பார்வை, பாகை முறையில் இந்த அமைப்பு இருந்து விட்டால் 2 விதமாக அவர்களுடைய பலனை சொல்லலாம். ஒன்று பொருளாதாரத்திற்கு, இன்னொன்று குடும்ப வாழ்க்கைக்கு. குடும்ப வாழ்க்கையில் பலதரப்பட்ட இன்னல்கள், கெட்ட பெயர், பெண்களால் அவமானம் அனைத்தும் அந்த குறிப்பிட்ட ராகு திசையில் சுக்கிர புத்தியில் இழப்பு, ஏமாற்றம், தடுமாற்றம், மிகப்பெரிய அவமானம், பெண்களால் இருந்தால் பெண்களாலே, ஆண்களாக இருந்தால் பெண்களால் பலதரப்பட்ட இன்னல்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற இன்றைய காலகட்டம் மிக மிக பாதிக்கப்பட்டுள்ள ஆண் மகன்கள் ஜாதகம் நிறைய நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அவர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய பரிகாரம், நீங்கள் இந்த ராகு பகவானை சமப்படுத்துவதற்காக வராகி அம்மனையும் பெண் தெய்வங்களான பத்ரகாளி அம்மன், ஸ்ரீ லட்சுமி நரசிம்மல் மற்றும் வராகி அம்மன் இந்த தெய்வங்களை நீங்கள் வணங்கி வந்தால் அதனுடைய பாதிப்பு சற்றே குறைந்து உங்களுக்கு இந்த வீண் அலைச்சல், அதிகமான ஆசை, பெண்களிடத்தில் அதிகமான உங்களுடைய உறவு முறைகளில் சரியான அமைப்பு ஏற்படும் வண்ணம் உங்களுடைய செயல்பாடுகள் மாறி வரும் என்பதே உண்மை. அதே சமயம் பெண்களுக்கு இருக்குமா என் சுக்கிரன் ராகு, நான் சொன்ன கிரக சேர்க்கை, கிரக பார்வை, பாகை முறையில் இந்த அமைப்பு இருக்குமா என் அவர்கள் தனக்கு அணியக்கூடிய அணிகலன்கள் மிக அதிகமாக இருக்க வேண்டும் என்றும் மிகவும் ஜொலிக்கக்கூடிய வகையில் அந்த நகை நட்டுகள் இருக்க வேண்டும் என்றும் அதிகமாக ஆசைப்படுவதால் அந்த அணிந்து கொண்ட நகைகள் பிற்காலத்தில் எடுக்கும் நகைகள் பிற்காலத்தில் அடமானத்திற்கு போய் அந்த நகை திரும்பவும் எடுக்க முடியாத வண்ணம் போய்விடும் என்பதே உண்மை. நான் நேற்றைக்கு இன்றைக்கு பார்த்த ஜாதகத்தில் இன்றைக்கு கோச்சாரத்தில் ராகு கும்பராசியில் பயணிக்க அங்கே சுக்கிரன் இருக்க அந்த பெண்ணை கேட்டேன், ஏமா எவ்வளவுமா நகை எடுத்தீங்க? ஆமாங்க, ஒரு ஆரம் எடுத்தேன். அந்த நகையை தயவு செஞ்சு அடமானம் வச்சிடாதீங்க, கண்டிப்பா திருப்பி வாங்கவே முடியாது. அதற்கு பதிலாக அண்ணா பழைய நகையை வைக்கலாமா? எஸ், வைங்க. அது குறிப்பிட்ட நாள் நட்சத்திரம் பார்த்து போரை, அதை தாண்டி பஞ்சபட்சி சாஸ்திரம் அதையும் கையில் எடுத்து இந்த 2.5 மணி நேரத்தில் நீங்கள் பயன்படுத்துங்கள். அந்த நகை மீண்டும் உங்கள் கைக்கு அடமானது மீட்கப்பட்டு
ஜெயிப்பீர்கள் என்று சொல்லி முடித்தேன். அப்படிப்பட்ட கிரக சேர்க்கைகள் திருமண பொருத்தத்தில் மிகவும் பார்க்கக்கூடிய அமைப்பு. உதாரணத்திற்கு பெண்ணுடைய சந்திரன் தனுசு ராசி என்று வைத்துக் கொள்வோம். அந்த இடத்தில் ஆணுக்கு ராகு இருந்து விட்டால் அந்த பெண் அந்த குறிப்பிட்ட ஆண்மகனை பார்த்தவுடன் ரொம்பவே பிடிக்கும், கவர்ச்சிகரமான நபர். ஆனால் அவரால் அந்த பெண்ணுக்கு அவ்வப்பொழுது தொந்தரவு இருந்து கொண்டே இருக்கும். இந்த பாம்பு எப்படி கொத்துதோ அந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணு இந்த ஆளை கண்டா பயந்துகிட்டே இருப்பாங்க. சோ ராகு இருக்கும் இடத்தில் சந்திரன் இருக்குமாயின் சந்திரன் சம்பந்தப்பட்ட நபர் நிச்சயமாக பயமும் மிக மிக மோசமான நடவடிக்கைகளால் அந்த ஆண்மகனால் பாதிக்கப்படுவதும் உண்மை. உங்க ஜாதகத்தில் செக் பண்ணி பாருங்க. வாடிக்கையாளர்கள் யூடியூப் மூலியமாக என்னிடத்தில் ஜாதகம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல நன்கு படித்து அரசு வேலையில் உள்ள, கடந்த வாரம் நான் பார்த்த ஜாதகம், தருமபுரி சேர்ந்த ஒரு பெண், 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம், குரூப் 1 ஆபீசர். அந்த பொண்ணுக்கு புதன் 2 டிகிரி, காதலிக்கிற பையன் புதன் 22 டிகிரி. இந்த பெண்ணு தான் அதிகமாக அவனை, அந்த பையனை ரொம்பவே விரும்புறாங்க, திருமணம் செஞ்சுக்க ஆசைப்படுறாங்க. ஆனா அந்த ஆண்மகன் அந்த ஏறெடுத்து கூட பார்ப்பதில்லை. காதலிப்பதோடு சரி, திருமணம் என்று வந்தால் ஒதுங்கி விடுகிறார். அதற்கு காரணம் கடைசியாக என்னுடைய ஜாதகம் வந்த வகையில் நான் சொன்ன கருத்து, அம்மா இந்த டிகிரி வைஸ் புதன் தான் உங்க காதலை உறுதிப்படுத்துது. ஒரு ஜாதகத்தில் புதன் லோ டிகிரி, அதே புதன் அந்த ஆண்மகன் ஜாதகத்தில் ஹை டிகிரி இருந்துட்டால் நிச்சயம் காதல் கை கூடாது. தயவு செய்து காதலிக்கும் நண்பர்கள், தோழிகள், என்னுடைய தங்கைகள் அனைவருக்கும் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக உங்களுடைய தகுதி அறிந்து நல்ல ஒரு மணாளனை தேர்ந்தெடுங்கள். வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்கள். பலதரப்பட்ட விஷயங்களை இன்றைக்கு இந்த நவீன உலகத்தில் எந்த பையனாவது கிடைச்சா போதுங்கிறத விட நமக்கு, நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற வரன் எத்தனையோ ஜோதிடர்கள் இருக்காங்க. சரியான ஜோதிடரை அணுகி இந்த ஜாதகம் நமக்கு பொருந்தி வருதா இல்லையான்னு பார்த்துட்டு தயவு செஞ்சு திருமணம் பண்ணுங்க. 2வது, இந்த லக்னத்துக்கு 5ஆம் இடத்தில் இருக்க சனி, காலம் தாழ்ந்த திருமணம், மாற்று ஜாதி வேறு ஜாதி திருமணம், இதையெல்லாம் தாண்டி குடும்பத்தை எதிர்த்து செய்யக்கூடிய காதல், இது எல்லாமே தாண்டி குறிப்பிட்ட 23 வயதில் திருமணம் ஆகவில்லை என்றால் 30 வயதுக்கு மேலேயும் தாண்டி திருமணம் ஆகாத நிலை. சோ 5ஆம் இடத்தில் இருக்கிற சனி அந்த விஷயத்தை செய்து கொடுக்கிறது. சரி, லக்னத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய், பெண்ணுக்கு லக்னத்தில் செவ்வாய் இருந்து விட்டால் அந்த பெண்ணை தாராளமாக திருமண உறவுக்கு நீங்கள் டிக் செய்து திருமண பொருத்தத்தை கையாளலாம் ஜோதிடராகிய நாம். காரணம், லக்னத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய், லக்னத்தை பார்க்கும் செவ்வாய், இந்த 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடத்தில் பார்க்கக்கூடிய செவ்வாய், அந்த கணவரின் செயல்களுக்கு கட்டுப்பட்டு அவரே அனைத்தும் எனக்கு அவரே என்று அவன் எந்த வேலை செய்தாலும் செய்யவிட்டாலும் அவனை அணுகி குடும்பத்தை நடத்த ஏதுவாக இருக்கிற ஒரு பெண்ணாக இருப்பார் என்பது உறுதியான முடிவு. அதேபோல் லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரன் தன்னுடைய மனைவியை மிகவும் பாசத்தோடும் பண்போடும் நடத்தக்கூடிய நபர் என்பதும் மறுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட கணவனை, 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கும் கணவனை தாராளமாக பெண்கள் தேர்ந்தெடுக்கலாம். இதையெல்லாம் தாண்டி நல்ல கிரகங்கள் குரு, புதன், சுக்கிரன், இந்த அமைப்புள்ள அந்த சந்திரனை சேர்ந்த பார்த்த கிரகங்கள் இருக்குமாயின் திருமண பொருத்தம் தெளிவாக கிடைக்கும் என்றும், நட்சத்திர பொருத்தமே இல்லை என்றாலும் பரவாயில்லை, கிரக பொருத்தம் இருக்குமாயின் திருமணம் தாராளமாக செய்யலாம், எந்த தவறும் ஏற்படாது. இதற்கு அடுத்தது இந்த கரணநாதருடைய செயல்பாடுகள். குறிப்பாக நேத்திக்கு நான் பார்த்த ஜாதகத்தில் 2 பேத்துக்கும் சகுனி கரணம், 10க்கு 6 மதிப்பெண் நட்சத்திர பொருத்தம், கட்ட பொருத்தம் அருமையா வருகிறது. 1 சஷ்டாசகம். நான் சொன்ன ஒரு வார்த்தை, இது சஷ்டாசகம் தான், ஆனால் இது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு ஜாதகம். நட்சத்திர பொருத்தம் 6 பொருத்தம் இருக்கிறது. அதை தாண்டி இந்த கிரக பொருத்தம் தெளிவாக உள்ளது. அதை தாண்டி கரணநாதர் இருவரும் சகுனிக்கரணம். இது இவங்க திருமண பந்தத்தில் இணையக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கும். தாராளமாக திருமணம் செய்யுங்கள். அதான் ஐயவங்க விதிகள் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய விதிகள் 1000, அதை அடுத்து விதி விலக்குகளாக சொல்லக்கூடிய விதிகள் அதைவிட ஏராளம். ஆக சொல்லப்பட்ட
எழுதப்பட்ட விதிகளே இந்த காலத்திற்கு பொருந்தாத விதிகளாகவும் அதிலிருந்து மேம்படுத்தப்பட்ட விதிகளாகவும் நாம் பார்க்கக்கூடிய ஜாதகங்களை பரிசீலித்து முடிவு செய்ய வேண்டியது இந்த ஜோதிடர்களின் கருத்தாக இருக்க வேண்டும் என்பது எனது தாழ்மையான கருத்து. இதையெல்லாம் தாண்டி ஒரு ஜாதகம், ஒரு பெண்ணுக்கு ஜாதகம் கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஜாதகம் வருதுன்னு வச்சுங்க. குறிப்பா இன்றைய நட்சத்திர நாள் புனர்பூசம், இந்த சந்திரனுடைய கடகத்தில் குரு, புதன், வளர்பிறை சந்திரன், சுக்கிரன் இருக்குமாயின் அந்த ஜாதகர் பொருத்தம் நிச்சயமாக அந்த பெண்ணு கிடைக்கும். சுப கிரகங்களின் இன்றைய சந்திரன் பயணித்தால் நிச்சயம் பொருத்தம் வரும். அதே இடத்தில் ராகு, கேது, சனி, செவ்வாய் இருந்து விட்டால் பொருத்தம் வராது. 10 ஜாதகம் கொடுத்து இது சேர்ந்துடுங்க அப்படின்னா குறிப்பா டக்குன்னு எடுத்து அந்த ஜாதகம் சொல்லிடலாம். இதுதான் இரு ஜாதக கூட்டு விளைவு சார்பு விதி அப்படின்னு ஐயா சொல்லுவார். ஒருவர் இன்னொருவருடன் சேர்ந்து பயணிக்கும் போது எத்தனையோ விஷயங்களை நண்பர்களாக, திருமண பந்தத்தில், ஒரு இடத்தில் வேலை செய்யக்கூடிய அமைப்பு, அந்த நிர்வாகம் நாம் சரியாக போய் இணையும் நேரத்தில் நமக்கு சரியாக இருக்குமா என்று பார்க்கக்கூடிய அனைத்து விதமான செயல்களையும் சீர்தூக்கி பார்ப்பதற்கு இரு ஜாதகத்தினுடைய தன்மை. தனியா இருக்கிற வரைக்கும் நல்லா இருப்பார். திருமணம் ஆன உடனே, உதாரணத்துக்கு புதன் காதலிக்கும் நபர், செவ்வாய் கணவர், காதலிக்கும் வரை அந்த நண்பர் நல்லா இருப்பார். கணவராக மாறிய உடனே அவங்க 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு வந்துடும். நிறைய ஜாதகங்கள் இருக்கிறது. சோ திருமண பொருத்தத்தில் பார்க்க வேண்டிய முறைகளை சீர்தூக்கி பார்த்து செவ்வனே செய்துவிட்டால் திருமண வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கை. இந்த திருமண பொருத்தம் பார்ப்பதில் மிகவும் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். எனக்கு ஸ்பெஷலே எனது லக்னத்தில் குரு, 7ஆம் இடத்தில் சந்திரன், திருமண பொருத்தம் நிறைய பார்க்கிறேன். எனக்கு கிடைத்த விதிகள் இரு ஜாதக கூட்டு விளைவு பிளஸ் மைனஸ், அதை செலக்ட் பண்ணி இந்த ஜாதகம் பொருந்தி வரும், இது பொருந்தி வருவது தெளிவாக வித்தின் 10 to 15 நிமிஷம் சொல்லிவிடுகிறேன். சோ நண்பர்களாகிய உங்களை வேண்டிக் கொள்வது, எந்த விதத்தில் வேணாலும் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். திருமண பொருத்தத்தை 2 ஜாதகங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும் முறையும் ஒரு தடவை பாருங்கள். தெளிவான பதில் கிடைக்கும். இனிமையான திருமண பந்தத்தை அந்த பெண்ணுக்கும் வரனுக்கும் நீங்கள் செய்து வைக்கலாம் என்பது கேட்டுக்கொண்டு, இந்த வாய்ப்பை வழங்கிய நவசக்தி ஜோதிட குழுவுக்கு நன்றி கூறி பாராட்டுகிறேன். நன்றி, வணக்கம். எனது தொலைபேசி எண் 978 94 87 287. ஆன்லைன் மூலமாக என்னிடத்தில் ஜாதகம் பார்க்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வேண்டுகோள், ஜாதகம் ஒரு நாள் கொடுத்து அதுக்கு அடுத்த நாள் தான் நான் பார்க்க முடிய வேண்டியதா இருக்கிறது. ஜாதகங்கள் தொடர்ச்சியாக உள்ளதால் அணுகுங்கள். உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வண்ணம் தெளிவாகவும் திடமாகவும் நான் பதிலளிக்கிறேன். வாழ்க வளமுடன். வணக்கம். இதுவரை திருச்செங்கோடு ஆராய்ச்சி அங்க சங்க தலைவர் இரு ஜாதக கூட்டு விளைவு நன்மை தீமை என்ற தலைப்பில் பேசினார். இதெல்லாம் ஏனாதானன்னு ஒரு திருமண பொருத்தத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அமைப்பில் இது ஜிகேவினுடைய மிகப்பெரிய ஒரு விதிகளில் மிகவும் பொக்கிஷமான ஒரு அமைப்பு. இதெல்லாம் நானும் ஜிகேவினுடைய ஸ்டூடெண்ட் தான். மிக சிறப்பாக சொல்லியிருந்தாரு. அவருக்கு ஜோதிடர் மற்றும் புரோகிதர் மாணிக்கம் ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.